என்ன ஜான், என்ன தரையில படுக்க சொல்றியா? எனக்கு மிளகா சோறு குடுப்பியா? நீ சொன்னதெல்லாம் எங்க அம்மா கேட்டிருந்தா இப்பவே என் கையை பிடிச்சு என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. போங்க, அம்மாவும் பையனும் இப்பவே கிளம்பி போங்க. இருக்க சொல்லி கெஞ்சுவேன்னு பார்த்தா கேஷுவலா கிளம்பி போங்கன்னு சொல்ற. இது எங்க ஊரு, இங்க கொஞ்சறது கொலாவறதெல்லாம் இருக்காது. ஏய் ராட்சசி, உன்னை நம்பி இவ்ளோ தூரம் வந்தா இப்படியா என்ன ட்ரீட் பண்ணுவ? உங்க வீட்டுக்கு வந்திருக்கோன்னு ஓவரா சீன் போடுறல. ஆமா, இது எங்க வீடு. இங்க உங்க பையன் அம்மாவோட அராஜகலாம் எதுவும் நடக்காது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் கேட்கணும். இல்ல முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு சொல்லி நீயோ இல்ல உன் அம்மாவோ பேராசப்பட்டு ஏதாவது கேட்டீங்கன்னா மிளகா சோறு கேரண்டி. ஏய், உங்க தாத்தா உன்ன எங்க பொண்ணு தங்கம்னு சொல்றாரு, ஆனா நீ ராட்சசி மாதிரி பிஹேவ் பண்ற. கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ணு. அப்படின்னா எப்படி? இப்படியா? இப்ப நான் காட்டுறேன் வா. ஏய், டோர சாத்தல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. யாராச்சும் பார்க்க போறாங்க. பாக்கட்டும், எனக்கு என்ன பயம்? உங்க அம்மா பார்த்த கூட பரவாயில்லையா? எங்க அம்மா இங்க வர மாட்டாங்க. அதோ வந்துட்டாங்களே. எங்க இருக்காங்க? என்கிட்டயே நீ ஆட்டம் காட்டுறல. அப்பேற்பட்ட கடவுளுக்கு நாம எந்த குறையும் வைக்க கூடாது இல்லம்மா. நம்ம மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தா எங்க இருந்தாலும் உன் தாத்தாவோட ஆன்மா திருப்தி அடையும். அததான் நானும் விரும்புறேம்மா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க மாப்ள. சரிங்க தாத்தா. லக்ஷ்மி கல்யாணத்துக்காக அந்த பெரியவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாரா? ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. சந்தோஷத்துல என் தாத்தா ஆனந்த கண்ணீரே சிந்தின மாதிரி செஞ்சிட்டீங்க. நான் உங்ககிட்ட இதுதான் ஆசைப்பட்டேன். இது தவிர வேற எதுவும் இல்லை. இறந்து போன அந்த தாத்தாவாகட்டும், இப்போ இருக்க இந்த தாத்தாவாகட்டும், நானும் ஜானுவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அந்த கடவுளே எங்களுக்கு புருஷனா வரணும்னு பூஜை பண்ணாங்க. எங்க மேல அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரியும். அதனாலதான் உங்களை கடவுள்னு சொல்றாரு. நாம இந்த ஊரை விட்டு போகும்போது தாத்தாவோட கண்கள்ல அந்த சந்தோஷமும் திருப்தியும் நான் பார்க்கணும்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். தேங்க்யூ சோ மச் மித்ரா. வாங்க ஃப்ரெஷ் ஆகுங்க. மாப்பிள்ளனா இந்த வீட்டுக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்க. நம்ம மாப்பிள்ள உங்க தாத்தா கண்ட கனவுமா. உங்க கல்யாணத்தை அவரு ஒரு தவமா நினைச்சிருந்தாரு. கடவுள் மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. அம்மா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுல, ஊரை சுத்தி பார்க்க போலாமா? போலாம் சொன்னோம். ஊர்ல என்னென்ன இருக்குமா? என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டுறேன். இது என்ன பெரிய சிட்டியா பாக்குறதுக்கு? சாணிநாதம் தவிர இந்த பட்டிக்காட்டுல வேற என்ன இருக்க போகுது? குழந்தைங்களா, இந்த ஊர்ல உங்களுக்கு சொந்தமான வயல் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜானு, இந்த ஊர்ல நீங்க லேண்ட்லார்ட்ஸா? லேண்ட்ஸ் மட்டும் இருக்கு, ஆனா லார்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. தம்பி, பசங்கள்லாம் ஊரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஜாலியா போய் சுத்தி பாருங்க. அதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேணும்னா நீங்க எல்லாரும் போங்க. நானும் மனிஷாவும் இங்கேயே இருக்கோம். நீங்களும் வரலாம்லம்மா. இந்த கிராமத்துல பச்சை பசேல்னு வயல்ல சுத்தமான காத்து சுவாசிக்கலாம்ல. இப்ப கிராமம்லாம் கூட பொல்யூட் ஆயிதான அங்கிள் இருக்கு.
முதல்ல இங்க மனுஷங்களுக்குள்ளேயே பியூரிட்டி இல்ல. மனிஷா, ஏன் எல்லாத்தையும் நெகட்டிவாவே பார்க்குற? சிட்டி வேற, இங்க வேற. உண்மையே சொல்லியிருக்கீங்க மாப்பிள்ள. தூய்மையான இயற்கை வளம், கல்மிஷம் இல்லாத ஜனங்க, இயற்கை அழகு, பட்டிக்காட்டுல தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆமா ஆமா, உண்மையான இந்தியாவை பார்க்கணும்னா கிராமங்கள்ல தான் பார்க்கணும்னு அந்த காலத்துல மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. ம். ஐயா ஐயா, அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க ஐயா. யாருப்பா? நீங்களா? மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? எத்தனை முறை சொல்றது உங்களுக்கு? நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் சொல்றதும் அவங்க சொல்றதும் எல்லாம் ஒண்ணுதான். என் வாக்கு தான் அவங்க வாக்கு. ஒர்க்கரு ஓனரு 2 பேருமே எப்படிங்க ஒண்ணாக முடியும்? யார் தாத்தா இவங்க? நம்ம நிலத்தை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. இவங்க பாக்குற நிலத்தையெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வயலை வாங்க வந்திருக்காங்க. விற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதை நீங்க சொல்லக்கூடாது, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் தான் சொல்லணும். அதான் தாத்தா சொல்லிட்டாருல்ல, அவரோட வாக்கு தான் எங்க வாக்கும். நீங்க சொன்னதை கேட்டுட்டு போக ஒண்ணு நான் வரல. அந்த ப்ராப்பர்ட்டியை எங்களுக்கு தான் விற்கணும்னு சொல்லிட்டு போக தான் நான் இப்போ வந்தேன். நாங்க விக்கலன்னா நீங்க எப்படி வாங்குவீங்க? எங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நந்தன். ஆனா உங்க வீட்டுக்காரர் மிஸ்டர் மித்ரானந்தனுக்கு நல்லாவே தெரியும். எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட பார்கெனிங் இருக்காது, பெக்கிங் இருக்காது. எங்களுக்கு தேவையானதை நாங்க பணம் கொடுத்து இல்ல உயிரையே எடுத்தாவது எப்படியாவது சொந்தமாக்கி. ஐயோ, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்க. ம். லக்ஷ்மி பயந்துட்டா போல இருக்கு. உயிரை எடுத்துருவாங்கன்னு சொன்னா பயப்படாம இருப்பாளா? காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா?